எல்லோருக்கும் அன்பின் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். அது மாத்திரமல்ல, இந்த அற்புதமான இந்த புதியதொரு மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து அடுத்த மாதம் பிறந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? இப்போ தான் ஒருத்தங்க ஆமாம் இல்லை அப்படின்னு சத்தம் கேட்குது எனக்கு. நல்ல அற்புதமான 2 மாதத்தை கர்த்தருடைய கிருபையினாலே நாம் கடந்து 3வது மாதத்துக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கும்படியாகவும் இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்துலையும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆரம்பிப்பதற்காக வந்திருக்கிற உங்களையும் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் ஒரு அழகான நம்மளை சற்று சிந்தித்து பார்ப்பதற்காக நம்மளுடைய சிந்தனைகள் ஒருவேளை மூடப்பட்டு அடைப்பட்டு இந்த வாரத்தில் இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்பி நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை சிந்திக்கும்படியாக கர்த்தர் ஒரு வாய்ப்பாக இந்த நாளினுடைய செய்தி நமக்கு இருக்க போகிறது என்று நான் நம்புகிறேன். செய்தியின் தலைப்பு என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதமும் சத்தியமும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிறோம். சங்கீதமும் சத்தியமும். நல்ல கிட்டார் வச்சுட்டு ஒரு மனுஷன் பின்னாடி இருக்கிறாப்புல, அதுக்கு முன்னாடி யாருன்னு தெரில, அது நிற்கிறாரு. சங்கீதமும் சத்தியமும். அப்போது இந்த தலைப்பு உடனே உங்களுடைய சிந்தனையில் என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்க? சங்கீதம் அப்படின்னா என்ன தோணுது? சத்தியம் அப்படின்னா என்ன தோணுது? பிரித்து ஒருவேளை நம்ம பார்த்தோன்னா அதோடைய வார்த்தையுடைய விளக்கங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சங்கீதம் என்றால் என்ன? திவ்யா, சங்கீதம் என்றால் என்ன? பாட்டு. வெரி குட், நல்ல ஒரு பதில். சங்கீதம் என்றால் பாட்டு. சரி, வேற? புலம்பலின் பாட்டு. பதிலாக ஏற்றுக்க வேண்டிதான். வேற யாராவது முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். சங்கீதம் என்றால் என்ன? உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது சங்கீதம் அப்படின்னு சொன்ன உடனே? தாவீது நினைவுக்கு வருகிறார். வெரி குட், பிரின்சிபல் சார் கரெக்டாக சொன்னாங்க, தாவீது. சரி, வேற? சரி, அடுத்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. சங்கீதமும் சத்தியமும் அப்படின்னு வச்சிருக்கோம். சத்தியம் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? உண்மை என்று எனக்கு தெரிகிறது அப்படின்னு மிஸ் சொல்றாங்க. சரி, வேற என்னமா? வேதாகமம். ஓகே, சத்தியமும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேதாகமம் ஞாபகம் வருது, உண்மை ஞாபகம் வருது. சங்கீதம்னு சொன்ன உடனே பாட்டு ஞாபகம் வருது, தாவீது ஞாபகம் வருகிறார். இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனால் இதற்குள் முக்கியமான ஒரு நபரை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொன்னோம் நாம. இந்த சங்கீதத்திலும் அல்லது சங்கீதத்திற்கு சொந்தக்காரரும் அல்லது இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் படிக்க போகிற அந்த சத்தியம் என்று சொல்லுகிறோமே, அதற்குள் இன்னொருவர் இருக்கிறார். அவரை நாம் என்ன செய்யலை? யாராவது சொல்லுவீங்கன்னு முயற்சி பண்ணேன். ஒருவேளை அவர் தான் ஃபஸ்ட்டு மெயின் பேட்ஸ்மேன். அவர் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டிங்களா என்னன்னு தெரியல. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. யோசிக்கும் போது இன்றைக்கு வேதத்தை நம்ம திறப்பும் போதே திறந்து நீங்கிட்டே வீட்டிலேருந்து ஒருவேளை ஆரம்பத்தில் இப்போ தான் பைபிள் படிக்கிற ஒரு காலகட்டம்னு வைங்களேன். பைபிள் படிங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல திருப்பின ஒரு பகுதி என்னவாக தான் இருக்கும்? அநேகருக்கு சங்கீதம். ஒருவேளை அதை தாண்டி வேற ஏதாவது வாசிங்க அப்படின்னு எக்கு தப்பா கொஞ்சம் தள்ளி போயிட்டோன்னா அடுத்து என்னது இருக்குது? நீதிமொழிகள். இந்த ரெண்டையும் தவிர என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, குறிப்பாக நானும் அப்படி தான் ஆரம்ப காலத்துலேயும் சரி, சில நேரத்தில் காலையில் அவசரமாக பிரயாணம் போதோ இல்லை ஏதாவதுன்னா இருந்து வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கலன்னு வைங்களேன், டக்குன்னு ஒரு நீதிமொழிகளை வாசிட்டு ஒரு ஜபத்தை பண்ணி ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரங்களும் சில நேரத்தில் தோன்றும். அப்போது பைபிள் வாசியா அப்படின்னு கேட்டால் மிகவும் எளிமையான ஒரு பகுதி என்று நாம் சிந்திக்கிற சங்கீத புத்தகமோ, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாக விளங்குகிற அல்லது இந்த நீதிமொழிகள் என்று சொல்லுகிற இந்த 2 புஸ்தகத்திலையும் நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பாடத்தில் சங்கீதத்தில் இருந்து ஒரு சத்தியத்தை நாம் படிக்க போகிறோம். வேதத்தை திறக்கும் போதெல்லாம் பார்க்கிற அந்த சங்கீதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரே ஒரு அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 965 ஆண்டில் எழுதப்பட்ட இந்த சங்கீத காரியத்தில் நம்ம மிக முக்கியமான கருத்தை வச்சு பார்க்கணுமா. இதை யாரும் அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா, சங்கீதம் அதிகாரம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பைபிளில் என்ன செய்யப்படலை, அது போடப்படலை. ஏன்னா இந்த சங்கீதம் என்றால் என்ன? நீங்கள் பதில் சொன்னீங்க, ஒரு பாட்டு என்று சொன்னது மேலே சங்கீதம் பாட்டு என்று சொல்லும்போது பாட்டு அதிகாரம்னு நினைச்ச மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது சங்கீதம் என்று சொன்னால் அதை என்ன சொல்லுவோம்? டைரக்டாக சங்கீதம் 1:1,
சங்கீதம் 1-2 இப்படி தான் சொல்லுவோமே தவிர சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் நினைச்ச மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. இந்த சங்கீதத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? இப்போதான் சொன்னேன் சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்ல மாட்டாங்கன்னு. நான் சங்கீதத்தில் எத்தனை அதிகாரம்னு சொன்ன உடனே 150ங்கிறீங்க யாரும்? மொத்தம் வேதத்தில் சங்கீதம் என்று அழைக்கிற அந்த புத்தகத்தில் எத்தனை பாட்டு இருக்குது? இப்போ சொல்லுங்க. 151 அப்படிதானே? எஸ், பாலாஜி என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் 150 ஆக்ஷனோட காமிக்கிறான். 150 சங்கீத பாட்டு கொண்ட இந்த புஸ்தகத்தில் இந்த ஒரு பாட்டு தொகுப்புக்குள்ளாக நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு அதிகாரம், முக்கியமான அதிகாரம். அது என்ன அதிகாரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 150 அதிகாரம் இருக்கு. இந்த 150 பாட்டுல நாம இன்னைக்கு உற்று நோக்கி ஆண்டவர் நமக்கு இந்த ஆயத்த நாளிலும் இந்த மாதத்தின் பிறப்பிலும் வாக்குத்தத்தமாக அல்லது வாக்குறுதியாக கொடுக்க நினைத்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா என்ன அதிகாரமா இருக்கும்? 34. சரி, 34ஆம் சங்கீதம். வேற நல்ல ஒரு முயற்சி. வேற இது 23 நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா சங்கீதம்னு திறந்தாலே பொதுவாக என்னையெல்லாம் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ண வச்ச பகுதி 23ஆம் சங்கீத பாட்டு தான். என்ன நல்ல முயற்சி. சங்கீதம் 23, சங்கீதம் 34 இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. சரிங்களா? அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பிரசங்கமும் செய்திருக்கோம்னு நினைக்கிறேன். 91 நல்ல ஒரு அழகான ஒரு பதில், ஆனால் தவறான பதில். வேற 1 சங்கீதம் 1 அதை ஐயாவும் சொல்கிறாங்க, நம்ம ஜீவனும் அதான் சொல்கிறாங்க சங்கீதம் 1 என்று சொல்லி. அதுவும் தவறான பதிலாக போயிடுச்சு. யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் நீங்கள் 150 பாட்டில் எந்த பாட்டை நான் பாட போகிறேன்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கலாம். சரிங்களா? 51 கொஞ்சம் நெருங்கிட்டாங்க. மேரியம்மா சொல்கிறாங்க 51ஆம் சங்கீதம். சரி, அந்த 51ஆம் சங்கீதத்தினுடைய சொந்தக்காரனோ அல்லது ஒரு இரத்த பந்தம் ஒருத்தர் இருக்கா? யார்? 53 சங்கீதம் 51 சொந்தக்கார இரத்த பந்தம் 53. சரி, உங்களுக்காக வச்சுக்கிடுவோமே. இன்னொருத்தன் இருக்கான், நீங்கள் ரொம்ப தேட வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படியே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஒருவேளை இந்த மாதத்துடைய கடைசி எண்கள் அதுவாக அமையுமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்படி எந்த மாதமும் அமையலை. இருக்கிறது எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா 31 நாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே? ஒரு மாதத்தில் அதிகபட்ச நாட்கள் எத்தனை? 31. 32 இருக்கா எங்கேயாவது? இல்லை. ஆனால் ஜீவன் சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுடைய டாபிக் 32ல் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த நாள் நம்முடைய தியான பகுதி ஆண்டவர் நமக்கு பேசணும்னு நினச்ச சங்கீதத்திலிருந்து சத்தியத்தை எடுக்க சொன்ன ஒரு பகுதி என்னென்னா 32வது சங்கீதம். இந்த 32வது சங்கீதத்தினுடைய சொந்தக்காரரும் இரத்த பந்தமும் யார் என்று சொன்னால் 51ஆம் சங்கீதம். சரியா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த புஸ்தகத்தை 3 ஒரு டைப் ஆஃப் 150 சங்கீத பாட்டையும் 3 விதத்தில் பிரித்து படிக்கலாம். எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று புத்தக ரீதியாக நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒரு தொகுப்பு எடுக்கலாம். அல்லது எழுதியவங்களுடைய ஆசிரியர்களுடைய இந்த ஆசிரியர் இப்படி, இத்தனை ஆசிரியர் இப்படின்னு சொல்கிறோம்ல, அதன் மூலியமாக நம்ம பார்த்து எடுக்கலாம். அல்லது பொருளடக்க ரீதியாக ஒருவேளை சங்கீதத்தை நம்ம வாசித்து பழகணும்னா அது மூலமாக எடுக்கலாம். 3 ரீதியாக நம்ம அதை படிக்கலாம்னு சொல்லி ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. இயற்கையின் சங்கீதம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கீதம் 8, சங்கீதம் 19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயற்கை சம்மந்தமாக, சரிங்களா, சாங்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நேச்சுரல் சம்மந்தமாக இயற்கை ரீதியான விஷயத்தை என்ன செஞ்சுருக்கோங்க, போடப்பட்டிருக்கோம். துதிகளின் சங்கீதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றது. இது துதிகளின் சங்கீதம் என்று சொன்னோம். அப்படி எப்படியெல்லாம் அந்த சங்கீதத்திற்கு ஒரு பெயர்கள் கொடுக்கப்படுதோ, இந்த 32வது சங்கீதத்திற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் என்னன்னு சொன்னா மனம் திரும்புதலின் சங்கீதம். இந்த 3வது மாதத்தில் என்னுடைய பாதத்தை நான் முதலாவது அடியெடுத்து வைப்பதற்கு போது தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம் என்னன்னா மனம் திரும்புதலின் ஒரு சங்கீதம். அப்போ இத்தனை வருஷம் திருச்சபைக்கு வருகிறேன், இத்தனை ஆண்டுகள் என்னுடைய காலடிகள் இந்த பாதம் இந்த சபைக்குள் பட்டது, இத்தனை ஆண்டுகள் நான் தேவனை அறிந்து கொண்டு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொண்டு வாழ்ந்தேன். இவ்வளவு நாள் வராத மாற்றம் இன்றைய நாளிலும் வந்து விடுமா அப்படின்னு ஒருவேளை யோசிக்கிறீங்க அப்படின்னா வரணும் அப்படின்னு யோசிக்கணும். இவ்வளவு நாள் இல்லாத, அப்படி பார்த்தா இவ்வளவு நாள் இல்லாத சந்தோஷம் இனி வரும்னு நம்பிக்கிறீங்களா? இவ்வளவு நாள் இல்லாத துக்கம் இனி வருமானு யோசிக்கிறோம்ல? இவ்வளோ நாள் படாத பாடுகள் இனியும் நான் பாடணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்களே? அப்போ இவ்வளோ நாள் நான் மாறாத என் இருதயம் இன்னும் மாறவில்லையா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம்.
இந்த மனம் திரும்பலுடைய சங்கீதம் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் 150 பாட்டில் 7 பாடலானது மனம் திரும்புவதுக்கு ஏற்றமானே ஒரு எழுதப்பட்ட ஒரு விஷயம். கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் எனக்கு பிறழுது, நாக்கு புண்ணு இருக்குது. நானும் சங்கீதங்கிறேன், அது எங்கெல்லாமோ போகுது. சரியா, கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். ஒரு பிரியாணி அரிசி எவ்வளோ நீளமாக இருக்குமோ அவ்வளோ நீளம் இந்த இடத்துல ஒரு புண்ணு இருக்குது. அதனால் கொஞ்சம் கடினமாக இருக்குது. இருந்தாலும் என்னுடைய வார்த்தை உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ யோசிங்க, இந்த 6வது சங்கீதம், 32வது சங்கீதம், 38ஆம் சங்கீதம், 51வது சங்கீதம், 102வது சங்கீதம், 130வது சங்கீதம், 143வது சங்கீதம், இந்த 7 சங்கீதமும் மனம் திரும்புதலின் சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சொல்லுங்க பார்ப்போம். 7 சங்கீதம் சொன்னேன். அழகாக வெள்ளை பேப்பர் என் கண்ணுக்கு தெரியுது, பேனாக்கள் எல்லாம் கையில் இருக்கிறதுன்னு தெரியுது. அதனால தான் திருப்பி கேட்டேன். சரியா, 6ஆம் சங்கீதம், 32வது சங்கீதம், 38ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம், 102வது சங்கீதம், 130வது சங்கீதம், 143வது சங்கீதம், 143 இல்லையா? மறக்காது, நிறைய இருக்கு. யோசிச்சு பாருங்க, இத்தனை 7 சங்கீதமும் மனம் திரும்புதலுக்காகவே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இதுல தாவீது எத்தனை சங்கீதத்தை எழுதினார்னா 2 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். மற்றதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு உண்டான சங்கீதத்தை வேற எல்லா ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம உடனே எனக்கெல்லாம் முதல்ல சொல்லிக் கொடுக்கும் போதோ அல்லது நான் கற்றுக்கொண்ட ஒரு சங்கீதத்தை எழுதினது தாவீது, அவ்வளோதான். அப்படிதான் நினைச்சோம். இல்லை, தாவீது 150 சங்கீதத்தில் 77 சங்கீதம் தான் எழுதியிருக்கிறார். மீதி பார்க்கும்போது கோரா என்று அழைக்கக்கூடிய ஒரு நபர் 10 சங்கீத பாட்டை எழுதியிருக்கிறார். ஆசாப் என்றவர் 72 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். சாலமோன் என்றவர் ஒரு சங்கீதம் 127ஆம் சங்கீதத்தை சாலமோன் எழுதியிருக்கிறாரு. ஏத்தான் அப்படின்றவர் எத்தனை எழுதியிருக்காரு? அவர் 1 தான் எழுதியிருக்காரு. 89ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. 90ஆம் சங்கீதத்தை எழுதினது யாரு? மோசே. அது மறக்காத சில பேருக்கு அப்படிதானே? ஆமாம், சரியா. எசேக்கியா தீர்க்கதரிசி 19ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. இன்னும் பெயர் தெரியாதவர்கள் 37 சங்கீத பாட்டை இன்னும் பெயர் தெரியாதவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த எவிடன்ஸ் நான் எங்கேருந்து படித்தேன்னா, சில காலாண்டுக்கு முன்பதாக நம்ம சங்கீதம் பற்றி படிக்கும்போது ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் இந்த விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த பாடம் அன்றைக்கி நான் எடுத்தேன், அதனால் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போது இதை பார்க்கும்போது இதில் குறிப்பாக 2 விஷயத்தை எழுதினது இந்த தாவீது. அதுதான் 32ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம். சரிங்களா? அதாவது அவர் 77 எழுதியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக 2 மனம் திரும்புதலுக்கேற்ற பிரகாரமாக பேசப்பட்ட சங்கீதத்தில் முக்கியமான ஒரு 2 அப்படின்னு சொல்ல வரேன். இந்த மனம் திரும்புதல் சங்கீதத்தில் இவ்வளோ அர்த்தங்கள், எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத என்ன செய்ய போகிறோம், நான் பார்க்க போகிறோம். சங்கீதம் அப்படின்னு படித்த உடனே மனசுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆறுதலாக இருக்கும், அப்படிதானே? சில நேரத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது ஆர்ப்பரிப்பாகவும் இருக்கும். சரியா? கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆராய்ச்சி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். எவ்வளவு ஆனந்தத்தையும் ஆச்சரியத்தையும் தருகிற சங்கீத புத்தகமாக இருந்தாலும் அது எனக்கு ஆராய்ச்சி செய்கிற நிலைக்கும் என்ன செய்யும், அழைத்து செல்லக்கூடிய ஒரு சங்கீத பாட்டு அப்படின்றது மறக்க வேண்டாம். எத்தனை பேர் தெரியுமா பாட்டு மூலியமா இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து திருச்சபைக்கு வந்திருக்காங்க தெரியுமா? வெறும் பாடலை மாத்திரம் கேட்டு, பாடல் ஊழியம்னு உலகத்தில் எவ்வளோ நடக்குது பார்த்துருக்கோம்ல. வெறும் பாடலை கேட்டு, நம்ம வெறும் பாடல் சொல்ல வேண்டாம், பாடலை கேட்டு. அப்புறம் ஏன் வெறும் பாடல் என்று சொல்லுகிறோம்? அதே யாராவது தேவ செய்தி கொடுத்தாங்களா? ஆமாம், இந்த எஃபர்ட் மீட்டிங் நடந்துச்சு, இந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணார், அந்த பாஸ்டருடைய செய்தி கேட்டு நான் வந்தேன்னு சொல்லி அதை ரொம்ப பேசுவோம் நாம். ஆனால் பாட்டை மட்டும் என்ன செய்யறதில்ல, பெருசாக சொல்கிறது. அப்போ செய்தியை விட பாடல் வந்து குறைவா அப்படின்னா அல்ல. நம்மளுடைய மைண்டில் அப்படி முக்கியத்துவம் வச்சுட்டோம். பிரசங்கம் தான் முக்கியம், 11 மணிக்கு சபைக்கு வந்தால் போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதனால தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு என்ன செய்யுது, திருச்சபையில் ஆராதனை தூங்கி விட்டது, அங்கே ஆண்டவர் வருகிறார் என்ற ஒரு எச்சரிப்பின் சத்தம் நம்ம மனசில் என்ன செய்யணும், எழும்பணும். அதுக்கு தான் துதியின் ஆராதனை என்று சொல்லுவோம். பாட்டு கூட்டம் அப்படின்றது ஏதோ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடி நேரத்தை அப்படி ஓட்டி விடலாம், எல்லாரும் வந்துட்டாங்களே அல்லது எல்லாம் வந்து கரெக்டாக வந்து உட்காருங்க ஒரு பாட்டை பாடுவோம் அப்படின்னு சில நேரத்தில் சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா எல்லாரும் ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சின்னு வைங்களேன், ஒரு 10 நிமிஷம் ஒரு இடைவெளி விட்டு வெளியில் போயிட்டு எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, உங்களுடைய ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் போயிட்டு வாங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்க, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வாங்க, ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த பாட்டு கூட்ட குழுவினர் மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா, மற்றவங்களாம் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்க பாட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் என்ன, பாட்டு சத்தம் கேட்குது, வாங்க மீட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. சில நேரத்தில் பாடல், இந்த சங்கீதம் என்பது சில நேரத்தில் எச்சரிப்பு கொடுக்குது, ஆனால் இது வேறு விதத்தில் எச்சரிப்பு கொடுக்குது என்பதை மாத்திரம் நம்ம பார்த்துருக்குறோம்.
ஆனால் எனக்குள் கிரியை செய்வதற்கு, என்னை தட்டி எழுப்புவதற்கு எப்படி தாவீதுக்கு நடந்ததோ அதே போல என்னுடைய வாழ்வுக்கும் இந்த சங்கீதம் இருக்குதுன்றதை நம்ம மறக்க வேண்டாம். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு வார்த்தைகள் இதுதான். சங்கீத புஸ்தகத்தை நான் ஏன் படிக்கணும் திவ்யா? என்ன பாஸ்டர் நானா மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு மார்ச் மாதத்தில் வச்சு செய்றீங்கன்ற மாதிரி. சங்கீத புஸ்தகத்தை ஏன் படிக்கணும் வெண்ணிலா? யாரெல்லாம் சொல்லலாம், பாலாஜி சொல்லலாம், ஜீவன் சொல்லலாம், யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எதுக்கு சங்கீத புத்தகம் படிக்கும்? வை டு வி நீட் டு, எதுக்கு அந்த புத்தகம் நமக்கு தேவை சொல்லுங்க பார்ப்போம். இந்த புக் ஆஃப் சாம்ஸ்ன்றது எதுக்கு தேவை? மனம் திரும்புறதுக்கு எனக்கு சங்கீதம் தேவை. சரி, வந்தோடனே 2 பாட்டு பாடணும்ல, மனம் திரும்பி வெளியே போயிருக்கலாம்ல. சொன்ன பதில் ஒன்றும் தவறில்லை. நான் யோசிங்க சங்கீதம் எனக்கு எதுக்கு தேவை? இந்த பாட்டு, இந்த புத்தகத்தை நான் ஏன் படிக்கணும்? மனம் திரும்புறதுக்குன்னு ஒரு பதில் நல்லா படித்தோம். அது பாட்டு கூட்டம் ஆராதனை நடக்கும் போதே ஒருவேளை மனம் மாதிரி நம்ம முடிச்சிருக்கலாம்ல. எதுக்கு அதுக்கப்புறம் பிரசங்கம் அடுத்து ஏன் நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கு? நான் ஒன்றும் பெரிய கருத்தையோ வேற கருத்தையோ கொண்டு வரல. நம்ம மறந்த கருத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சரியா? 2 வகையாக பார்க்கலாம். சங்கீதம் முழுமையாகவே ஆவிக்குரிய ரீதியான வளர்ச்சிக்காகத்தான் இந்த சங்கீத பாடல்கள் இருக்குது என்பதை மறக்க வேண்டாம். நீதிமொழிகள் ஏன் அப்படின்னா அது நடைமுறை வாழ்க்கைக்கு, இப்படி இருந்தால் இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும். பார்த்துறீங்களா? அது நல்ல எதுகை மோனை கொண்ட ஒரு வடிவத்தில் தான் இருக்கும். இந்த மாதிரி குணம் இருந்தால் இப்படி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படினோம், ஒழுக்கணும் என்ன அப்படின்ற மாதிரியே கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த சங்கீதம் இந்த முழுமையாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் சேஞ்சிங், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு மாற்றத்திற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு மறக்க வேண்டாம். அப்போ இந்த இந்த 32ஆம் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குன்னா 11 வசனங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 11 வசனத்தை 2 பகுதியாக பிரிக்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 7ஆவது வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் 2 பகுதி. இதில் முதல் பகுதி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கான அது தாவீது தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் பேசியிருப்பார். முதல் 6 வசனத்தை. 7ஆவது வசனத்திலேருந்து 11ஆவது வசனம் வரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் நமக்காக வைக்கப்பட்ட ஒரு பாடம் அப்படின்னா என்ன அப்படின்றது என்ன செய்ய முடியும், அதில் பார்க்க முடியும். இந்த 11 வசனத்தை மாத்திரம் தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். இந்த வசனத்தோட இந்த அதிகாரத்தினுடைய இந்த சங்கீதம் 32ஆவது பாட்டினுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் வாசிங்க. 1ஆவது வசனத்தை யாராவது வாசிங்க பார்ப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு நான் பாக்கியவானாக மாறணும் அப்படின்னா ஆண்டவர் இதுவும் ஒரு வழியாக சொல்றாரு. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். அப்போ நான் இதை படிக்கும் போது எனக்கு புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, நான் இன்னைக்கு ஒருவேளை பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னா அந்த பாவம் ஒருவேளை யாருக்கும் தெரியாத பட்சத்தில் அது மூடப்படும் என்று சொன்னால் நான் பாக்கியவானா? நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு போர்வையில் தான் நீங்களும் நானும் மூடிக்கொண்டிருக்கிறோம். இந்த போர்வையை எடுத்தால் தான் தெரியும் நான் யார் என்று சொல்லி. இல்லை, என்னை அதிகமாக சிந்திக்க வைத்த ஒரு பகுதி இந்த முதல் வசனமா. 11 வசனம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு பெருசாக தோணலைங்க. முதல் வசனத்திலே நான் விழுந்துட்டேன். என்னுடைய மீறுதல்களும் என்னுடைய பாவமும் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யாருடைய பாவம்லாம் மூடப்பட்டுச்சோ அப்போ இது என்ன அர்த்தம்? நான் செஞ்ச தப்பு யாருக்கும் தெரியல அப்படின்னா பாக்கியவான், அப்படிதானே? அந்த அர்த்தமா? இந்த ஒரு கருத்தை, ஒரே கேள்வியை தான் இன்னைக்கு பிரசங்கமாக பார்த்துட்டு மார்ச் மாதம் ஆண்டு நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியின் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ள கொண்டு வந்துட்டாரு. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இதை தாவீது எந்த நிலையிலிருந்து எழுதினாரா? கெஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். எந்த நிலையில் எழுதினாரு? 51ஆம் சங்கீதமோ இந்த 32ஆம் சங்கீதத்தையும் எந்த நிலையில் எழுதினார்னா, பாவ அறிக்கை மற்றும் மன்னிப்பு வேண்டி அன்பரின் பாதத்தில் நிற்பதற்காக எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாவ மன்னிப்பை கேட்கறதுக்காக அவருடைய பாதத்தில் நெருங்கி போகிறாரு. அப்போ அவருடைய மனமெல்லாம் குறுகின நிலையில் சென்று மனம் உடைக்கப்பட்ட நிலையில் இதை என்ன செய்கிறாரா, இந்த பாட்டை எழுதுறாரா.
இது எவ்வளோ பெரிய புத்தகம் நான் எடுத்துகிட்டு வந்தது எதுக்குன்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புத்தகம், எல்லாருக்கும் தெரியிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமும் கூட. ரொம்ப நாளாக நானும் வீட்டில் சும்மா தான் வச்சுருந்தேன். சரியா, ரொம்ப பெருசாக இருக்கே, சரி படித்து தான் பார்ப்போமேன்ட்டு சில ஆண்டுகள் முன்பதாக ஆசைப்பட்டேன். அதை அதிகமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்பதாக தொடப்பட்டேன். இன்றைக்கு அதை படித்து அதிலிருந்து சில கருத்துக்களையும் இந்த செய்தி மூலமாக பேசுவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், உதவி செஞ்சார். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்று எவ்வளோ அழகான புத்தகம். சரியா, எங்கள் அம்மா வாசிப்பாங்க, சில நேரம் பார்த்துருப்பேன். நான் அதை பெருசாக பொருட்டாக என்னது கிடையாது. ஏன்னா நமக்கு அதோடைய தேவை வர்றது வரைக்கும் அது பெருசாக என்ன செய்யாது, தோணது எப்பவுமே. அப்போ நான் அதிலிருந்து ஒரு பார்க்கும்போது 71வது சாப்டர், சரிங்களா, இந்த முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற தலைப்பில் 71வது தலைப்பில் இதனுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழகாக போடப்பட்டிருக்கோம். தாவீது பாவமும் மனம் திரும்புதலும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இதை பார்க்க முடியும். ஆமாம், இதான் தாவீதின் பாவமும் மனம் திரும்புதலும் என்ற தலைப்பில் போடப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி நம்ம ஒருவேளை படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12வது அதிகாரம் 2 சாப்டர், இந்த 2 அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த தாவீது எப்படி பாவம் செய்தான், ஏன் பாவம் செய்தான், எதனால் பாவம் செய்தான் என்ற எல்லா விவரத்தை என்ன செய்யுது அப்படின்னா இந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு அறிஞருடைய நினைவை படுத்தி ஒரு அறிஞரை ஞாபகப்படுத்தி இந்த செய்திக்குள்ள நாம் தொடர்ந்து போவோம். 2வது 3வது நூற்றாண்டுகளில் ஆரம்ப காலகட்டத்தில் அகஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா செயின்ட் அகஸ்டின் என்று தான் சொல்லுவாங்களாம். ஒரு சபை போதகர், சரிங்களா, ஒரு ஃபாதராக இருந்தார். ரோம கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு ஃபாதராக, இறையியல் ஒரு அறிஞராகவும் இவர் காணப்பட்டாராம். இவர் மரணம் சந்திக்கும் வரைக்கும் இந்த 32வது சங்கீதத்திற்கு ஒரு அழகான தொடர்பு வச்சிருந்தார். நான் சொல்ல போகிற இந்த உண்மை நிகழ்வு இது மாதிரி நம்ம ஒருவேளை பயன்படுத்தியிருக்கிறோமா அல்லது யாராவது செய்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 32வது பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் இவர் இந்த அதிகாரத்தை, அதாவது இந்த பாட்டை மறக்கக்கூடாது, இந்த 32வது சங்கீத பாட்டை மறக்கக்கூடாது அப்படின்றக்காக எந்த அளவுக்கு போனார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இப்போ ஒருவேளை ஒரு வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், என்ன செய்வீங்க? பைபிளில் நிறைய வசனம் இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை என்ன செய்வீங்க? அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன். எழுதி வைப்பிய, அப்பா சொல்கிறாங்க எழுதி வைப்பேன் அப்படின்றாங்க. வேற அதை ரீகால் பண்ணி அப்படின்னா என்ன செய்யணும், அதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை மனப்பாடம் பண்ணுவேன். ரைட், ஆமாம், அதை நான் மனப்பாடம் செய்வேன். வேற பாலாஜி என்ன பண்ணுவீங்க? ஒரு இதை மறக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்வோம்? ஒன்று எழுதி வைப்போம், இல்லாட்டி என்ன செய்வோம், மனதிலே பதிய வச்சுருவோம். சரிதான், அதன்படி நடப்போம். எவ்வளோ அழகான ஒரு கருத்து பார்த்தீங்களா? விளங்கிட்டீங்களா? நான் இந்த பதில் எதிர்பார்க்கல. ஐ அப்ரிஷியேட். எவ்வளவு எழுதி வைத்தாலும் சரி, எவ்வளவு மனப்பாடம் செய்தாலும் சரி, நான் இன்னும் அதை மறக்கக்கூடாதபடிக்கு எனக்கு பிடித்த ஒரு காரியம் வேற, அதை நான் இன்னும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதன்படி நினைச்சணும், நடக்கணும். இவர் மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் இந்த அகஸ்டின் என்று சொல்லுகிற இந்த போதகர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இது வசனத்தின்படியே நடக்கணும். ஆனால் அவருக்கு மெமரி பவர் ரொம்ப கம்மி. இந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, தன்னுடைய ரூமில் படுக்கை அறைக்குள்ளே கட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்டிலுக்கு இப்படி தலைவணி வச்சு படுத்தாருன்னா நேராக ஒரு செவுறு தெரியும், அந்த செவுத்தில் எழுதி வச்சுட்டாரான். அந்த ஒரு வசனம், அந்த அதிகாரத்தை பெருசாக நினைச்சிட்டார், போர்டு போட்டு எழுதியிருக்கிறார். இது நடந்த நிகழ்வு, ஒரு உண்மையாக நடக்கப்பட்ட ஒரு வரலாற்று காரியம். அவர் எந்த அளவுக்கு அந்த அதாவது எந்த அளவுக்கு அந்த 32வது பாட்டை அவர் விரும்பி இருந்தால் அந்த அளவுக்கு செவுத்தில் எழுதி வச்சிருப்போம். நம்ம எழுதி வைக்கிற செவுத்தில் இதெல்லாம் என்ன தெரியுமா, கேஸ்காரர் நம்பரு அப்படி தானே. ஏன்னா அவர் ரொம்ப முக்கியம் நமக்கு. வசனத்தை விட சாப்பாடு முக்கியம்னு பார்க்கும்போது எனக்கு கேஸ்காரர் நம்பர் தான் முக்கியம். எங்கள் வீட்டில் நிறைய பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன். கேலண்டரில் எழுதி வைப்போம். என்ன, யாரெல்லாம் அத்தியாவசிய தேவைக்காக இன்றைக்கு இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களும் அவருடைய நம்பர்லாம் என்ன செய்வோம், எழுதுவோம். இந்த மனிதன் செவுற்றில் அழகாக அந்த 32வது பாடலை என்ன செஞ்சார் அப்படின்னா எழுதி வைத்தார் என்று சொல்லி நான் பார்க்குறேன். தொடர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 32ல் 3வது வசனத்திலிருந்து அப்படி வாசிங்களேன்.
நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அது பாவத்தை ஒருவேளை அவர் மறைத்து வைக்கக்கூடிய சூழலை வந்தபோது அதை அடக்கி வைத்தாராமா. அதை என்ன செய்ய, நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடுத்து, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகாலா வறட்சி போல வறண்டு போயிற்று. 5வது வசனம் வாசிக்கிறோம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தை தாவீது மறைச்சாரா மறைக்கலையா? மறைச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போதான் வசனம் வாசித்தோம். 3வது வசனத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பதில் எனக்கு சொல்லுங்க போதும். தாவீது உண்மையாகவே அவர் பாவம் செய்த பிற்பாடு தன்னுடைய பாவத்தை மறைக்க வேண்டும் என்று நினைத்தாரா நினைக்கலையா? 3வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கன்னு நான் சொன்னேன். என்ன தெரியுமா? மறைச்சிருக்கிறார். அடக்கி வைத்த மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டப்பாவில் போட்டு பூட்ட நினைச்சார் அவரு, வெளியில் தெரியக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நானும் ஒருவேளை பாவத்தில் நான் நடக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாவமும் வெளியில் தெரிந்தால் அது அசிங்கம், அது ஒரு அவமானம். நான் மறைக்கணும்னு தான் நினைப்பேன். என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் ஒரு பாஸ்டர் வேற, நான் ஒருவேளை தப்ப தெரியுற மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா நிறைய இதில் இருக்குது. நிறைய நீங்கள் யோசிங்க கொஞ்சம், சரியா? அப்போ அப்படியே தொடர்ந்து சொல்கிறாரு, நான் மறைச்சனால என்னுடைய எலும்பு எப்படி இருந்துச்சான்? அந்த வசனத்தை முடிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அந்த 3வது வசனத்தில்? என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்படின்னா என்ன? அவரால் அடக்கி வைக்க முடியலை. அந்த கண்ட்ரோல் என்ற சொல்லுகிற கட்டுப்படுத்துகின்ற திறன் அங்கே இல்லை. அவர் அடக்கி வைக்க முயற்சி செய்தார். ஆனால் இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அடுத்த முடிவு தான் எடுக்காரு. இதுக்கப்புறம் நான் எனக்கு தெம்பு கிடையாது, இதுக்கப்புறம் அந்த சுமை என்னால் சுமக்க முடியாது என்று நினைத்து அதை என்ன செய்கிறாரு? சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 6வது வசனத்தை வாசிங்களேன். ம் 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 போதும். இன்னைக்கு பாவத்தை மறைக்கும் போது அநேக துன்பங்கள் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கின்றது மறக்காதீங்க, சரியா? நம்ம எப்போ இந்த விஷயத்தை நம்ம மறைச்சிருவோம், இது வெளியே தெரிந்தால் பிரச்சனை ஆயிரும், இது வெளியே தெரிஞ்சால் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் அதிக துன்பங்கள் நமக்கு நேரிடும் என்பதை நாம் மறக்க வேண்டாம். 3 பாடத்தை நாம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ரொம்ப சுருக்கமான பாடம் அது. இந்த அதிகாரத்தில் இந்த சங்கீத பாட்டில் நமக்கு படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அதுதான். முதல் பாடமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நாம் மறைக்கக்கூடாது. ஃபஸ்ட் லெசன் என்ன? பாவங்களை மறைக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னா, பாவத்தை என்ன செய்யணும்? அப்போ நம்ம கடவுளத்தில் அறிக்கை செஞ்சிடணும். அதுதான் முதல் கருத்து. எழுதிக்கிடுங்க, பாவத்தை நான் மறைக்கக்கூடாது. இந்த பழைய பாவத்தை நான் எப்படி அறிக்கை செய்து அடைகிறதுக்குன்னு ஒரு குழப்பம் வரும். சரி பாஸ்டர், இப்போ ஒருவேளை ரீசெண்டாக தப்பு செஞ்சுருந்தா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம். ஏதோ ஒரு நாள் என்னைக்கோ ஒன்று நான் செய்தது எனக்கு கூட ஞாபகம் இல்லையே, அந்த பாவத்தெல்லாம் நான் என்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கறது? எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஒரு பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தார். இப்படி ஒருவேளை அநேக பழைய பாவங்கள் என்று சொல்லுகிற அதெல்லாம் நான் எப்போ அறிக்கை செய்து, என்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டு, என்னைக்கு நான் மனம் திருந்து, என்னைக்கு நான் உண்மை படிகளிலே நான் ஏறுவது? பழைய பாவத்தை எப்படி மன்னிக்கலாம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இதற்கு முன்பதாக நான் செய்த தப்பை எப்படி நான் மன்னிப்பு கேட்குறது? ரொம்ப சிம்பிளான பதில் தான் அது. ஆனால் ரொம்ப வருஷமாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அந்த பதிலை. என்னுடைய பழைய பாவத்தை, பழைய தவறை நான் எப்படி தேவனுடைய சமூகத்தில் வைத்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வது? 100 தேங்காய் உடைச்சிருமா? இல்லை, அதை முழுசும் விட்டுட்டோனாலே மன்னிப்பு கிடச்சிடும். சரி, நல்ல கருத்து தான், வச்சுக்கிடலாம், பக்கத்தில் வச்சுக்கிடுவோம்.
முழுசும் நான் விட்டுட்டேன் அந்த தப்புல இருந்து அப்படின்னு சொன்னாலே அது மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. வேற யாராவது முயற்சி பண்ணுங்க. மிஸ் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் கேள்வியே. சரியா? பழைய பாவம் சில நேரத்தில் எனக்கு மறந்துடுது. நான் என்ன தப்பு செஞ்சேன்றது கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அறியாத வயசு என்று சொல்லி கூட அதுக்குள்ள கொண்டு போகலாம். அல்லது அறிந்த பிற்பாடும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பாவம் செஞ்சிருப்பேன். ஆனா இப்போ அது எனக்கு மறந்துருச்சு. அந்த பாவத்திற்கு நான் எப்படி மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்வது? இழந்து போன நாட்களை நான் எப்படிங்க மறுபடியும் கொண்டு வர முடியும்? அறியாத செய்த பாவத்தை நான் காணாது போல் இருந்தேன் தான். அறிந்து செய்த பாவத்தில் நான் மறந்து போய் இருக்கும் போது அதற்கு எப்படி மன்னிப்பு? பதில் வருதா? இப்போ நான் மறந்துட்டேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பாவமானது என்னை தவிர கிறிஸ்துவை தவிர யாருக்கும் தெரியாது, உண்மை. ஆனா நான் மறந்துட்டேன்னு சொல்றது பொய். ஒருவேளை உண்மையாகவே நீங்கள் மறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் அறியாமல் செய்த பாவம். விளங்கிட்டீங்களா? தாவீது சொல்லிட்டார், கக்குறார், வாந்தி எடுக்கிறாருங்க. யாரும் வேதத்தில் இப்படி ஒரு அவுட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்களே, வெளிப்படையான ஒரு ஜெபம் வார்த்தையை வேதத்தில் யாரும் செய்யல, தாவீதை தவிர. ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு முறை வாசிங்களேன். ஐசாயா சாப்டர் 59 verse 2. 52:2 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒரு பந்தத்தை நான் தொடர்ச்சியாக வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனைனா, நான் செய்கிற பாவம், நான் செய்கிற அக்கிரமம் தான் பிரச்சனையே. ரொம்ப அழகா இங்கே சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு, இன்னைக்கு நான் செய்யற தப்பு அதுதான் பிரச்சனை, எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல. அது அழகா சொல்றாங்க பாருங்களேன். அக்கிரமங்கள் உங்களுக்கும் எங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நான் ஏன் ஆண்டவரை கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு சத்தம் கேட்கல, கிறிஸ்துவுடைய சத்தம் எனக்கு கேட்க முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பாவத்தினால தாங்க அவருடைய சத்தம் எனக்கு கேட்கல. நான் கூப்பிடுறதுனால அவருடைய காதுல போயிருக்கலாம், ஒரு ரெஸ்பான்ஸ் ஒருவேளை வரல அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா என்னுடைய தப்புனால தான். அப்போ அதுக்கு தான் நம்ம முதல் பாடம் படித்தோம், பாவத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யணும், அதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். அறிக்கை செய்யப்படாத பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்பட்டதாக சரித்திரம் நமக்கு சொல்லலை. யாரெல்லாம் அறிக்கையிட்டார்களோ அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. 2வது பாடம், 2வது விஷயம், அந்த அறிக்கையிட்ட பாவத்திற்கு யார் எனக்கு மறைவிடமாக இருக்கணும். ஏன்னா நம்ம நேரத்தில் என்ன, தப்பு செஞ்ச உடனே ஒரு கடைக்கு போகிறோம், திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, ஒரு புளிப்பு மிட்டாய் டப்பாவை பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் கை சும்மா இருக்காதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பாஸ்ட்டு புளிப்பு மிட்டாயெல்லாம் திருடுவார்னு நினச்சிடக்கூடாது. சரியா? ஒரு மிட்டாய் பார்த்தோன்னே, ஒரு சாக்லேட் பார்த்தோன்னே ரொம்ப ஆசை, அந்த கேண்டியை டக்குன்னு நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சிடுறேன். ஒரு கடைக்கு போகிறேன், எனக்கு பிடிச்சிருச்சு, காசு கொடுத்து வாங்காத அளவுக்கு நான் அதை திருடிட்டேன். திருடினதுக்கப்புறம் அண்ணே அடுத்த சாமான் எடுங்க அப்படின்னு கையை அசிச்சு அந்த இப்படி நான் பேசுவேன்னா, அல்லது என்னுடைய கை உடனே விரைந்து பின்னாடி போகுமா, அல்லது பாக்கெட்டில் போகுமா, நான் எடுத்துகிட்டு வந்து பைக்குள்ளே போகுமா, எங்கே போவோம்? ஒரு பொருளை நான் கடையிலேருந்து எடுத்துடுறேன், எடுத்த உடனே என் கை எங்கே போகும்? பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போகும் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஏன்னா நான் மறைக்கணும், ஏன்னா நான் திருடி இருக்கிறேன். திருடினதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு அண்ணன் அந்த டப்பா எடுங்க அந்த டப்பா எடுங்க அப்படின்னு அவருக்கு தெரிகிற மாதிரி கையை வச்சுட்டு பேசுவேன்னு நினைக்கிறீங்களா? சுவாபம், மனிதனின் சுவாபம். ஆனால் அதை சாக்கா சொல்லிக்கிட்டே நிறைய பாவத்துக்குள்ளே போயிடுவோம். நம்ம மனித இயல்பு நிமித்தமாக நான் பாவம் செய்து விட்டேன் அப்படி நிறைய நேரத்தில் சொல்லிட்டு நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிட்டு நம்மளே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இல்லை 2வது அதுதான், எனக்கு மறைவிடம் கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய 2வது பாடம் அதுதான். 7வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க, அது 7வது வசனத்தில், அதே 32வது சங்கீதத்தில் 7வது வசனம் என்ன சொல்லுது? நீர்
எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். யாரு தான் எனக்கு மறைவிடப்போ? இந்த 6 வசனம் வரைக்கும் முதல்ல அவருடைய நடந்த நிகழ்வை சொன்னாரு. எனக்கு நமக்கு அதிலிருந்து எடுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஒருவேளை நான் தவறு செய்து நான் கூனி குறுகி சமுதாயத்துக்கு முன்பதாக வெளியில் என்னால் முகம் காண்பிக்க முடியல என்று சொன்னால், அந்த பாவத்தை நான் அறிக்கையிடுவதற்கு தேவனுக்கு பின்பதாக சென்றேன் என்று சொன்னால் நமக்கு மன்னிப்பு நிச்சயம். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. யார் பின்னாடி மறைச்சா எனக்கு இக்கட்டுல இருந்து விலக்கி காக்க முடியும்? வசனத்தை வாசி கொஞ்சம் பாருங்க, பைபிளை பாருங்க. 7வது வசனம் என்ன சொல்லுது? நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. அப்ப நான் ஒளிஞ்சிருக்கிற இடம் ரொம்ப சேஃப்டியா இருக்கணுமா இல்லையா? இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க? ஹைட் அண்ட் சீக்னு சொல்கிறோம். ஹைட் அண்ட் சீக்னு சொன்னாலும் இப்போல்லாம் பிஸ்கட் தான் ஞாபகம் வருது. எல்லாம் அதை தான் விளம்பரம் பண்ணி விற்றுட்ருக்காங்க. என்ன அந்த ஹைட் அண்ட் சீக்கில் என்ன விளையாடுறீங்க? பொதுவாக என்ன விளையாடுறோம்? ரொம்ப நாள் ஆச்சு. ஓடி போய் ஒளியிறோம். ஒருத்தர், அதாவது அவுட் ஆகி ஒருத்தர் இருப்பார், அவுட்டுன்னு சொல்லுவோம் அவரை இல்லையா? அவர் தான் அந்த நேரத்தில் கதாநாயகன் அந்த ஆட்டத்துக்கு. எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். எல்லாருமே ஒளிஞ்சிக்குவாங்க, அங்கங்கே ஒளிஞ்சிக்குவாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் இவர் மட்டும் என்ன செய்வார் அப்படின்னா, லோன்னு அலைவார். எங்கே ஒளிஞ்சிருக்காங்க, ஏதாவது சத்தம் கேட்குதா, க்ளூலாம் கொடுப்போம். அப்பப்போ என்னது, ஆகாஷ் நீ இங்கே தானே இருக்க அப்படின்பாங்க. நம்ம ஒன்று என்னை பார்த்துட்டியாடா அப்படின்னா நான் விழுந்து போய் முடிஞ்சு கதை. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா? இந்த கேமில் கதாநாயகனே யார் தான்? சொல்லுங்க பாப்போம். கதாநாயகன் யார் இந்த கேமில்? போடு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீ அங்கே இருக்கிறியா? நான் ஒருவேளை இந்த செவத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறேன். இங்கே ஜீவன் என்னை வந்து தேடி வரான்னு வைங்க. பாலாஜி இந்த பக்கம் இருக்கிறான், நான் அந்த பக்கம் இருக்கேன். பாஸ்டர் உங்களை நான் பார்த்துட்டேன் பாஸ்டர், அப்படி வெளியில் வாங்க பாஸ்டர் அப்படின்னு யார் சொல்லுவா? கிறிஸ்து சொல்லுவாங்களா அல்லது சாத்தான்னு சொல்லுவானா? ஆனால் என்ன ஜீவன் பார்க்கவே இல்லை, ஆனால் சத்தம் போடுறான், பாஸ்டர் நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். இந்த சத்தத்தை யார் சொல்லுவா? யாரு? சாத்தான். கிறிஸ்து பார்த்துட்டுன்னு தான் சொல்லுவார். பார்க்காதது ஒன்று பார்த்துன்னு சொல்ல மாட்டாரே. அவர் உண்மையுள்ள தேவனாச்சே. நாம் செய்து பாவத்தை செய்து ஒருவேளை ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது, நல்லா கவனிச்சு, ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் அதை மறைக்க முயற்சிக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்வான்னா இப்படி தான் கலகத்தை உண்டு பண்ணுவான். சில நேரத்தில் நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம், செஞ்ச மாதிரியே கொண்டு போயிருப்பான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் தான். சொல்றாரு, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்ப இன்னைக்கு நான் ஒளிந்து கொள்வது ஒருவேளை வேற யாரோடு ஒளிந்து கொண்டேன் அப்படின்னா, நான் எதை குறிக்கிறேன் அப்படின்னா, பணத்தை நம்பி பதவியை நம்பி இன்னைக்கு உலகத்தில் தான் நடக்குது. ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அந்த நபர் பெரிய ஆளப்பா, அவர்கிட்ட போனோன்னா பணம் இருக்குது, பதவி இருக்குது, என்னைய மறைச்சிக்குவார். ஆனால் எனக்கு உண்மையாகவே பாதுகாப்பு யார் தான்? கிறிஸ்து. இல்லை அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. யாரை நம்பியும் இருக்கக்கூட. சினிமா பாடலாக இருந்தாலும் அந்த வார்த்தை உண்மைதான். யாரை நம்பி நான் பிறந்தேன், கோமேன் ஒரு பாட்டு உண்டு. சரியா? யாரை நம்பியும் இருக்கல, ஆனாலும் ஒருவரை நம்பி நாம் பிறந்திருக்கிறோம் என்பது மறக்க வேண்டாம். பாவத்தை அறிக்கை செய்த பிற்பாடு நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் மறைந்து கொண்டு இனிமேல் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நாம் இருப்பதற்கு முயற்சி செய்கிறதுக்கு தான் தேவன் எனக்கு பின்னாடி தேவை. நான் தேவனுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்றத மறக்க வேண்டாம். ஒரு வசனத்தை வாசிட்டு 3வது பாடத்துக்குள்ள போவோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என்னோட ஜீவன் எங்க இருக்கு? பிரியா, நம்ம ஜீவன் எங்க மறைக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் இன்னைக்கு போயிட்டு பதவி நிறைஞ்சாலோ காசு உள்ள நபராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவருக்கு பின்னாடி நான் ஒளிந்திருந்து என்னுடைய தப்பை இன்னைக்கு உலகத்துக்கு காண்பிக்காம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தவறு. 3வது பாடமாக, கடைசி பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது,
தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பாவம் செய்ய மாட்டோம். மூணாவது பாயிண்ட் என்ன? தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வாசிப்போம், 8வது வசனத்தை வாசிங்க. 8, 9, 10 தொடர்ந்து அந்த 3 வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் இல்லை 8வது வசனம் 32:8 வாசிங்க. சங்கீதம், அங்கே சங்கீத பாட்டில் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்போ? நான் பாவத்தை அறிக்கை செய்து தேவனுக்கு பின்னாடி மறைந்து இனி நான் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுக்கும் போது அடுத்தது நான் எங்கே போகிறேன்னா தேவனுடைய கிருபையை நாடி நான் செல்லும் போது ஆண்டவர் நினைச்சிரண்யா நடத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம். 9வது வசனம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துர்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். 3வது பாடம் என்ன? உண்மையாகவே நான் அறிக்கையிட்டு தேவனுக்கு பின்னாடி நான் இனி வாழணும்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து நான் செல்வேன் என்று சொன்னால் அவருடைய கிருபை எனக்கு இருக்கும். இந்த மார்ச் மாதத்துக்குள்ள தேவன் நமக்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு பாடம் இதுதான். சிலத்தில் வியாதி வந்துச்சுன்னா பாவியோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களாமா. அப்படியா? ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துருச்சுன்னா நான் பாவியா? எனக்கு கூட வாயில் புண்ணு வந்துருச்சு, இது ஒரு சின்ன வியாதின்னு சொல்லலாம், நான் பாவியா? ஆமாம், நான் பண்ணுறேன். ஆமாம். எலனோய் டம்பர் எழுதுறாங்க, இன்றைக்கி தான் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா என்கிட்ட. ஒரு டம்ளர் தண்ணி ஏற்ற நேரத்தில் என்னோடய சரீரத்துக்கு நான் கொடுக்கல அப்படின்னா அது பாவம்ன்றாங்க. இதெல்லாம் பாவமா அப்படின்னா அதை எதனை பின்னணியில் அவர்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். சரி, என்னுடைய புரிதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்போ இதை ஏற்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இதை பராமரிக்க வேண்டியிருக்கு. இப்போ 3 நேரம் சாப்பாடுன்னு ஒரு முறையை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இருக்கணும். ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறோம், அதனால் சரி, அது ஆன்மீகத்தில் சில ஜபத்திற்காக நம்ம ஒதுக்குகிற சில விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சரீரத்தை பாதிக்கும் வகையில் என்ன செய்யக்கூடாது, அப்போ நான் இருக்கக்கூடாதுன்றதை அவர்கள் முன் வைக்கிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஏற்ற நேரத்தில் நீ தண்ணி குடிக்கலைன்னா இந்த சரீரத்துக்கு தண்ணி தேவைப்படுது, இதனை குடிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்திற்கு நீ செய்கிற ஒரு பாவம். அப்போ ஒருவேளை இந்த வாய்ப்புன்னு வந்ததுக்கு காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி வயிற்றுப்புண்ணுன்னு பெரியவங்க சொல்கிறீங்க, என்னமோ இல்லை அப்படி தான் சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன செய்யலை, ஒருவேளை என்னுடைய சரீரத்தை நான் ஒழுங்காக பாதுகாத்து கொள்ளவில்லை. சரியா? அப்படியே உள்ளே போயிட்டேன் அப்படின்னா அது டீப்பான சப்ஜெக்டில் போய் உணவை பற்றி படிக்க வேண்டி வந்துடும். ஆனால் அதை இப்போ பார்க்கல, நம்ம அது பிறகு பார்ப்போம். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், இந்த வழியில் ஒருவேளை பாவம் இருக்குமோ நாம் நினைத்து கொள்கிறோம். ஏன் எனக்கு வியாதி என்று நம்ம சில நேரத்தில் யோசிக்கிறோம் இல்லையா? பாவத்தின் விளைவாகவும் சில நேரத்தில் என்ன செய்யுது, வியாதிகள் அனுமதிக்கப்படுகிறது. என்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து தேவனிடத்தில் நான் நெருங்கும் போது, ஒப்புரவாகும் போது எனக்கு அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா என்னை விட்டு அப்படி பறந்து போகுது. நான் இன்றைக்கி ஒரு புத்தகம் வாசிக்கிட்டு இருந்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் டக்குன்னு மறந்துட்டேன். என்ன பாஸ்டர் புக்கு பெயரை மறந்துட்டு புக்கு வாசிச்சேன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய புக்கும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் நான் நாளைக்கு உண்டான செய்திக்கு. அப்போ அதில் ஒரு அழகான ஒரு போட்டிருந்தாங்க, என்னென்னா ஜலப்பிரயத்துக்கு முன்பதாக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவனுடைய வயசு எப்படி இருந்துச்சு, ஜலப்பிரயத்துக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வயசு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசம் இருந்திருக்கு. ரொம்ப வித்தியாசம் இருந்தது. அந்த வயசில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய பாவமில்லாத வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஜலப்பிரயம் பிற்பாடு மனிதன் அதிகமாக ஆசைப்பட்டு விரும்பி தேவனிடத்தில் மன்றாடி சண்டை போட்டு அதுக்கப்புறம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற விஷயத்தில் அவனுடைய விளைவு எப்படி இருந்துச்சுன்றதை நான் பார்த்தேன். விளங்கிட்டீங்களா? மைக்குக்கே பொறுக்கல சில நேரத்தில் அப்படி தான் நம்ம பண்ணுறோம். சரியா? நான் நாளைக்கு அதை பற்றி நான் பின்தொடர்ந்து வருகிறேன். தேவனுடைய கிருபையினால் நாம் மூடப்படுவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் மறக்க வேண்டாம். தேவனுடைய அந்த கிரேஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, காட்ஸ் கிரேஸ் இஸ் அவர் சேஃப்டி அப்படின்னு மறக்க வேண்டாம். அதுதான் மிகப்பெரிய ஒரு சேஃப்டி. அட்வென்டிஸ்ட் ஹோமில் இந்த ஒரு வார்த்தை எழுதுகிறாங்க, காட்ஸ் கிரேஸ் இஸ் அவர் ஒன்லி சேஃப்டி இன் அவர் லைஃப். தேவனுடைய கிருபையினால் நாம் மூடப்படுவதும் கவரப்படுவதும் இதுதான் நம்முடைய ஒரே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்டிஸ்ட் ஹோம் அப்படின்ற புத்தகத்தில் அவங்க எழுதுகிறாங்க.
இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறோம், காரில் போகிறோம், காரில் எது முக்கியம்? கார் முக்கியம்னா பெட்ரோல் முக்கியம், டயர் முக்கியம்னு சொல்ல வேண்டாம், அப்படி கேட்கல. காரில் போகிறோம், எனக்கு சேஃப்டி அப்படின்னு சொன்னால் என்ன முக்கியம்? எதை உடனே போடுறோம்? என்னது? பிரேக் முக்கியமா? சரி, நீங்கள் பிரேக் ஆச்சு, சீட் பெல்ட், சரியா? சீட் பெல்ட்டு முக்கியம். அது ஒருவேளை ஒரு கார் வேகமாக போய் இடிச்சிட்டுன்னா ஒன்று ஏதோ பறந்து ஒன்று வரும்னு சொல்லுவாங்களே, என்னது? ஏர் பலூன், அது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? சரி, சீட்டு பெல்ட்டு பாதுகாப்பு, பிரேக், நீங்கள் சொல்கிறது எல்லாம் வச்சுக்கோங்க. சீட் பெல்ட்டாக இருக்கட்டும், வண்டி இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், சுவிட்சு கூட வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் நம்மளை காப்பாற்றிடுமா? அதுதான் என் கேள்வி. நீங்கள் எது வேணால் வச்சுக்கிடுங்க, உங்கள் பதில் 1000 பதில் கூட இருக்கட்டும், ஆனால் அந்த 1000 பதிலும் தேவனுடைய கிருபை மாதிரி வந்துடுமா? அதுதான் என்னுடைய பதில். அப்போ இன்றைக்கி பாவம் செஞ்சுட்டேன்னு தெரிஞ்சு அப்படின்னா, என் வாழ்க்கையில் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் அறிக்கையிட்டு தேவனுக்கு பின்னாடி ஒளியிறதுனா என்னென்னா, அடுத்து தேவனை பின்பற்றணும்னு அர்த்தம். அதுதான் தேவன் தான் எனக்கு நமக்கு அடைக்கலாம், அதுன்னு அர்த்தம். அவருக்கு பின்னாடி நான் ஒளிந்து அணுகி அவருடைய கிருபையின் வரத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த இடத்துல பார்க்குற மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான். 11 வசனத்தை வாசி நான் முடிச்சிடுவோம், அவ்வளோதான். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதையை சற்று ஞாபகப்படுத்தி நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஒரு வாலிபன் கப்பலில் போகணும்னு ஆசைப்பட்டான். அதாவது போட்டில், சின்ன போட்டில் சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு போட் எடுத்துகிட்டு கப்பலுக்குள்ளே அதாவது ஆமாம் கடலுக்குள்ளே போனாங்க. கப்பல் எடுத்துகிட்டு கப்பலில் போக முடியாதுல்ல, கடலுக்குள்ளே போனாங்க. அப்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தீவில் என்ன செஞ்சார், அவர் மாட்டிக்கிட்டார். கதை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? தீவில் மாட்டிக்குவார். தீவில் மாட்டின பிற்பாடு என்ன நடக்கும்னா, வெளியில் அவரால் போக முடியாது. அப்போ அங்கேயே கூடியிருந்து கொஞ்ச நாள் வசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பெல்லாம் வச்சு பார்க்குறாரு. கையில் இருக்கக்கூடிய சட்டையெல்லாம் கலட்டி ஒரு குச்சியில் கட்டி ஹெல்ப்னு கத்துறாரு, உதவி செய்யுங்க அப்படின்னு கத்துறாரு. ஒரு சத்தமும் ஒன்றும் இல்லை. தூரத்தில் ஒரு நாள் பெரிய ஒரு போட் ஒரு நாள் வந்துட்டு இருந்துச்சா, ரோந்து போயிடுவோம்னு சொல்லுவாங்கள்ல, போலீஸ்காரெல்லாம் ரோந்து போவாங்க. அந்த மாதிரி அவங்க போயிட்டுருக்கிற நேரத்தில் ரொம்ப சத்தமாக போட்டு பார்க்குறாரு, ஒன்றும் வரல. சரி, சாப்பிட ஏதாவது தேடுவோம், அந்த எப்படியும் போட்டு வராது, பசிக்குது அப்படின்னு காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இப்போ கிடைக்கிற பழங்கள் ஏதாவது சாப்பிடுவோன்ட்டு போனார். போயிட்டு ரிட்டன் வெளியில் வந்து பார்க்கும்போது அவன் ஒரு சின்ன குடிசை வச்சது, அந்த குடிசை என்ன செஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனோன்னா ஏற்கனவே வழி இல்லாமல் ரொம்ப நொந்து ஒரு நூடுல்ஸான நிலமையில தான் அவன் உட்காந்துருக்கான். இருக்கிற இடமும் போயிடுச்சு, நைட்டு நெருங்கிக்கிட்டே இருக்கு, இரவு நேரம் வருது, யாரும் காப்பாற்ற வழி இருக்காது, பூச்சி ஏதாவது வந்து நம்மளை கடிச்சிருமோ, மிருகங்கள் வருமோன்னு ஒரு பயத்தோடு ஒரு அந்த கடலோரில் ஒரு பாறை மேலே சும்மா அப்படி உட்காந்துட்டே இருக்கிறான். திடீர்னு அந்த போட் வருது, மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான், நான் வரல. ரொம்ப தூரம் நின்று பார்த்தா மயக்கத்திலே விழுந்துட்டான். பிறகு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த போட் பக்கத்தில் வந்து மீட்பு பணியாளர்கள்லாம் வந்து அந்த கேப்டன் மாலுமின்னு சொல்கிற அவர் வந்து தட்டி எழுப்புறாரு, எந்திரிங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், எப்படி சார், நான் எவ்வளோ கற்றுனேன், ஒரு 2-3 வாரமாக அங்கே தான் இருக்கிறேன், ஒன்றும் தெரியாமல் நீங்கள் எப்படி என்னை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாலுமி சொன்னாரா, எங்களுக்கு இங்கே இருந்து ஒரு புகை மூட்டம் வந்தது போல் தெரிஞ்சுது. மறுபடியும் அந்த என்ன பேர் சொல்லுவாங்க, என்ன கோப்பு, டெலஸ்கோப் சொல்லுங்கள், டாக்டரம்மா அதான் சொல்லுவீங்க, டெலஸ்கோப் வழியாக என்ன, எனக்கே டெலஸ்கோப்னு தான் வந்துச்சு. டெலஸ்கோப் வழியாக என்ன செஞ்சார் பார்த்தோம், உங்களை இங்கே கண்டுபிடிச்சோன்னு அந்த கப்பல் கேப்டன் மாலுமி சொல்கிற, அவன் எதனால தான் காப்பாற்றப்பட்டிருக்கான்? அந்த நபர் எதனால் காப்பாற்றப்பட்டான்? அந்த கூரை எரிஞ்சனால தான் காப்பாற்றப்பட்டான். சில நேரத்தில் துன்பத்தை பார்த்து உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, அப்படியே விழுந்துடுறோம், அவுட் ஆயிரும். நம்ம முதல்ல கரண்ட் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது கரண்ட் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கணும். இப்பொழுது ஒருவேளை துக்கத்தை நான் துக்க பாதையில் நடந்து போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு விடியல் இருக்கு என்று சொல்லி விசுவாசிக்கணும். பாவம் என்று ஒரு கிரியை ஒருவேளை இருந்து நான் சிக்கிக்கொண்டேன் என்று சொன்னால், இந்த 32வது சங்கீத பாட்டில் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை சற்று யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பாவங்களை மறக்காதீங்க, அதை அறிக்கையிட்டுருங்க, மறைச்சு வைக்காதீங்க.
ஒருவேளை கிறிஸ்து நமக்கு மறைவிடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் தான் மறைவிடம் நினச்சி அவரை பின்தொடர்ந்து தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வழி திறக்கப்படும். இந்த கதையிலையும் நான் அறிந்து கொண்ட ஒரு பாடம், அந்த துன்பத்திலும் இன்பத்தை தேடுங்கள். சரியா? ஒரு பிரசங்க தலைப்பு வச்சுருந்தேன், ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்தேன், எடுக்க முடியல. அதான் இந்த பிரசங்கத்தில் சொல்லிட்டேன். துன்பத்திலும் இன்பத்தை தேடுங்கள். படிப்போம், கர்த்தர் ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதையும் படிப்போம். அல்ல, இந்த மாதத்தில் மார்ச் மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக வாக்குத்தத்தம் என்னன்னா, பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம் என்று சொன்னால் நமக்கு விடியல் தான் இல்லையா? உபவாச கூட்டத்தில் நம்ம ஒரு தீம் வச்சு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லை? விடியலை தேடி விண்ணரின் பாதம் இல்லையா? முழு ஜபத்தில் வச்சுருந்தோமோ? ஆமாம், விடியலை தேடி விண்ணரின் பாதத்தில் அப்படின்ற ஒரு தலைப்பில் போயிட்டுருக்கோம். நம்ம அந்த விடியலை நோக்கி நாம் பயணிக்கும் போது நிச்சயமாக அந்த விண்ணவர் நமக்கு பதில் தருவார் என்று நிச்சயத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.